சஷ்டியிலே விரதம் இருந்தால் அகப்பையிலே கருப்பையிலே குழந்தை பிறக்கும். சஷ்டி விரதம் ரொம்ப எப்படி இருக்கணும், குழந்தை இல்லாதவங்க இருக்கணும்னா எப்படின்னா, எங்க வீட்டுல என் சகோதரி சஷ்டி விரதம் இருந்துதான் 90 நாட்கள் தங்க முடியாது இந்த கருப்பைன்னு சொல்லி 8 குழந்தை 88 நாள்லயே அபாஷனம் ஆனதுல 9வது குழந்தை வயிற்றுல செத்து போக அவ 10வதுக்கு சஷ்டி விரதம் இருந்தா. குழந்தைக்கு பால் ஊட்டுவாங்களே சங்கு பாலோடைமோ, அந்த பாலோடையில பாலை வச்சு முருகன் படத்துக்கு முன்னால வச்சு வணங்கணும். உப்பு போட்டு அன்னைக்கு சாப்பிடக்கூடாது. 6 நாள் இல்லனால அந்த கந்தர் சஷ்டி அன்னைக்கு உப்பு போட்டு சாப்பிடக்கூடாது. இது வருஷம் முழுக்க ஒவ்வொரு மாதமும் வருகிற சஷ்டியில புருஷன் பெண்டாட்டி 2 பேரும் இருந்து மாலையில அந்த பாலை மட்டும்தான் 2 பேரும் அன்னைக்கு குடிக்கணும், வேற எந்த ஆதாரமும் கிடையாது. அந்த சங்க யாராவது ஒரு குழந்தைக்கு கொடுத்துறோம், கொண்டு வந்து விடுவான் ஜாதி பார்க்காம. யாராவது ஒரு குழந்தை வீட்டுக்கு வரும். 11 சங்கு கொடுத்துட்டோம், 12வது சங்குக்கு ஆள் இல்ல. யாராவது வீட்டுல குழந்தை பிறந்தோ தேடி தேடி கொடுத்தோம், 12வதுக்கு ஆள் இல்ல. என்னடா பண்றதுன்னு நீ காலையில இருந்து யோசனை பண்ணிட்டு இருக்கோம். யாரோ ஒரு பொண்ணு அந்த இன்னொரு வீட்டுல குடியிருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு அவங்க அண்ணா குழந்தைய எடுத்துட்டு வந்தா. அதுக்கு ஒரு வயசு இருக்கும். நம்ம காலையில இருந்து பேசிட்டு அந்த குழந்தை கத்துன்னு கத்துது. டம்ளர்ல பால் கொடுத்தாலும் குடிக்க மாட்டேங்குது, ஃபீடிங் பாட்டிலும் குடிக்க மாட்டேங்குது. ஏமானா அவன் சங்குல கொடுத்தா தான் குடிப்பான். அங்க யார் வீட்லயும் சின்ன குழந்தை இல்ல, சங்கே இல்ல, பாலடையே இல்ல. இவ பூஜையில வச்சிருக்கா. அந்த 12வது சங்கை யாருக்கு கொடுக்கறது நாங்க தவிச்சுக்கிட்டு இருந்த போது முன்ன பின்ன தெரியாத யாரோ ஒரு குழந்தைய அனுப்பி அது சங்கத்தவரை குடிக்காதுன்னு வச்சு இந்த சங்கம் எடுத்து கொடுத்தோம். அது குடிச்சிட்டு கொண்டு போச்சு. அதுல அவளுக்கு 90 நாள் தாங்காத கருப்பையில ஆணொன்னு பெண்ணொன்னு அடைச்சு 2 குழந்தை பிறகு. உங்க திருப்பூர்லயே அந்த பையன் இன்ஜினியரா வேலை செஞ்சான். அப்பாவுக்கு தெரியும். ஏன் சொல்கிறேன் என்றால், சஷ்டியிலே விரதம் இருந்தால் அவனை முழுமையாக நம்பி செய்ய வேண்டிய முறைப்படி இருந்தால் குழந்தை பிறக்கும்.